அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து அப்படியே கட் பண்ணி பச்சையாக வச்சுருக்கோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம், அப்புறம் மிளகு மட்டும் கொஞ்சம் லேசாக தூவியிருக்கோம், உப்பெல்லாம் போடல. இது வந்து பீக்கங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்காக ப்ளஸ் ஃபேட் கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து தயிர் வச்சுருக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து ராகி தோசை, ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பருப்பு சாம்பார் செஞ்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நம்ம அந்த ஐசிஎம்ஆரோட நாம்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறையா வந்து பருப்பு வகைகள் சேர்த்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பருப்பு வகைகள் தினம் ஒன்று இந்த மாதிரி நிலக்கடலை, சுண்டல் இந்த மாதிரி வகைகள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஏற்கனவே ப்ரோட்டீன் பற்றி பேசியிருக்கோம். உங்களுடைய எடை எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து 0.8 கிராம் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 50 கிலோ எடை இருந்தீங்கன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறதுக்கு முயற்சி